விஜய் போன உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆயிடு. வழக்கம் போல 10 மணிக்கு தூங்கிடாத. அதெல்லாம் நான் தூங்க மாட்டேன். இப்படிதான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நைட்லேயே 10 மணிக்கு தூங்கினாதான் நீ. அம்மா. விஜயலட்சுமி மேம். ஆமா ஆமா. வாங்க மேடம். சரி, நீ போன்ல கேம்ஸ் ஆடாம தூங்க, புரியுதா? அம்மா எனக்கு இப்போயே தூக்கம் வருது, நீ முதல்ல கிளம்பு. சரி, தோசை ஹாட் பேக்ல இருக்கு. தோசை ஹாட் பேக்ல இருக்கு, சட்னி பக்கத்துல இருக்கு, மொளாப்படி கிச்சன்ல இருக்கு, தாஜ்மஹால் ஆக்ரால இருக்கு. எல்லாம் நீ சொல்லிட்டு கிளம்பு. பாய்மா. ஓகே விஜய், ஆல் த பெஸ்ட். சேம் டு யூ. நான் வேணா கூட வரட்டுமா? சார் பயப்படாதீங்க சார், பத்திரமா கொண்டாந்து விட்டுடுறேன். கார்ல பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருக்கேன்னா பாத்துக்கோங்க. பெப்பர் ஸ்ப்ரேயா? எதுக்கு? இடியாப்பத்துக்கு தொட்டுக்க. நீங்க கிளம்புங்க. பை பை. ஓகே பை. மேடம் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறீங்களா? ஆமா. உங்க பேர் என்ன? மல்லிகா. நீங்க எப்படி இந்த வேலையில? ஆச்சரியமா இருக்கு. அதுவா, முதல்ல எங்க வீட்டுக்காரர் சொந்தமா ஒரு வண்டி வாங்கி ஓட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னொரு வண்டி வாங்கினாரு. டிரைவர் சரியா செட் ஆகல. அப்புறம் நான் ஓட்டுறேன்னு சொன்னேன். முதல்ல அவர் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொன்னாரு. நானும் ஓட்ட ஆரம்பிச்சேன். இப்போ வாழ்க்கையே நல்லா ஓடிட்டு இருக்கு. ஹலோ விஜய், ஒன்றும் இல்லை, பாலில் டீ தூள் போட்டு 15 நிமிஷம் ஆகுது, இன்னும் நிறமே வரல. ஏன்? அதான் ஒன்றை கேட்குறேன். டீ தூள் எங்க இருந்து எடுத்த? டீ தூள் டீ தூள் மஞ்சள் மூடி போட்ட டப்பா. அது கடுகு. அதானே பார்த்தேன், இன்னும் கலரும் வரல, வாசனை வரல நினச்சேன். டீ தூள் அதே ஷெல்ஃப்ல ரெட் கலர் மூடி போட்ட டப்பால இருக்கு. சரி சரி. எங்க வீட்டுக்காரர் இப்படிதான் மேடம். பூண்டுக்கும் பொடலங்காய்க்குமே வித்தியாசம் தெரியாது. குட் நைட் மேடம். வெல்கம் ஆர்ஜி மது. சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமேல் தான். நேரமே சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓ ஷூர். ராகி தோசை தேங்காய் சட்னி டேஸ்ட் பண்றீங்களா? ஆசம். தெரியும். ஏய் கிருஷ்ணா, ட்ரை பண்ணுடா. இல்லை இல்லை, வேணாம். அதே எங்கள் அம்மா ஊரில் ராகி களி கிண்டி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும். கும்பக்கரையே மணக்கும். அந்த பக்கமெல்லாம் சிட்டி சமையலுக்கு வராது. டைம் ஆகுது, சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க, ஷோ இருக்குல்ல. ஹலோ. ஹலோ மது. யார் பேசுறீங்க? என் பேர் ராகவன். சொல்லுங்க ராகவன். எனக்கு 36 வயசு ஆகுது மது. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. கிட்டத்தட்ட 12 வருஷமா பெண்களோட உள்ளாடைகள் விற்கிற ஒரு கடையில் நான் வேலை செய்கிறேன். என் பிரச்சனை என்னன்னா, சொல்லுங்க. என்னால் எந்த பொண்ணையும் முகத்தை பார்த்து பேச முடியல. எந்த பொண்ணை நான் பார்த்தாலும் என் கண்கள் நேராக அவங்களோட அது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மது? நல்லா புரியுது. அப்படித்தான் மது. எனக்கு எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு பொண்ணோட மார்பகம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு, ஃபுட்பால், நிலா, இப்படி எதை பார்த்தாலும். இப்போ கூட என் பக்கத்தில் ஒரு கார் நிற்குது. அதோட ஹெட்லைட்ஸ் பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது. அதோட வைப்பர்ஸ் பார்த்தாலும் அதுதான் தோணுது. ஒரு நிமிஷம். இந்த இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் புரியுது. பட் கார் வைப்பர்ஸ் எப்படி? என்ன கனெக்ஷன்? புரியல. சிம்பிள் மது. ஒன்று லெஃப்டில், ஒன்று ரைட்டில். இப்படி யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு என்ன சைஸ் இருக்கும், இப்படியே தான் நினப்பு போகுது. உங்களை கூட நான் நேரில் பார்த்துருந்தா உங்கள் முகத்தை பார்த்து என்னால் பேசியிருக்க முடியாது. ராகவன், உங்க பிரச்சனை பல ஆண்களுக்கு இருக்கிறது தான். நீங்க ஒன்று பண்ணுங்க. எப்பவுமே எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே பாருங்க. இன்னும் ஆழமா பாருங்க. என்ன மது, நான் இதே பிரச்சனை நினைக்கிறேன், நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா,
இன்னும் ஆழமா பாருங்க. அந்த மார்புக்கு பின்னால என்ன பெண்கள் பரோட்டா கடையில வேலை செய்யறவனுக்கு நிலாவை பார்த்தா பரோட்டாவை தான் தெரியும். நிலாவுக்கு போக ஆசைப்படுறவனுக்கு பரோட்டாவை பார்த்தா தெரியும். அதே மாதிரி வேற வேற எந்த பொண்ணை பார்த்தாலும் வேற 2 விஷயம் பார்த்து பேசுறது அவங்க கண்ணு. மது எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க. அதான் அதுக்கு தீர்வு அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். நல்லா ஆயிட்டாங்க. நேரில் மீட் பண்ணி கண்களை பார்த்து பேசுவேன். தேங்க்யூ ஸோ மச் மது. ஆல் தி பெஸ்ட் ராகவன். Awesome. தேங்க்யூ மேடம். ஹலோ 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 மது போது அவ பாட்டுன்னு போயிட்டான். என்னாச்சு? ஏர்ல தண்ணி காலி ஆயிடுச்சு. சொல்றது மட்டும் கேளு. என் காதல் அவ புரிஞ்சுக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் அவளுக்காக நான் காத்து நிற்பேன். ஏன் இத்தனை வருஷமா உங்க காதல சொல்லாம இருக்கீங்க? அந்த எல்லாருமே என்ன திட்டுவானுங்க. என்னடா இது மதிக்காத பொண்ணு பின்னாடி ஏன்டா உருகி உருகி போறேன்னு. அவங்க சொல்றது கரெக்ட் தானே? நான் கரெக்டுன்றேன். அவனுங்க எல்லாம் போறாம சொல்றானுங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சொல்றீங்க. காதல்னா அப்பப்போ வந்து போற ஃபீவர் மாதிரியா? எப்பாவது ஒரு முறை வர கேன்சர் மாதிரி வயசு எப்போ? ஆ கோல மாவை வச்சு கோலம் தான் போட முடியும், தோசை போட முடியாது. அதனால நீங்க சொல்ல வேண்டாம். பிரச்சனை மட்டும் சொல்லுங்க. பிரச்சனை என்னத்த சொல்றது, அதான் சொல்லிட்டேனே. சரி, எனக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் போடுங்க. அது மட்டும் போதும். என்ன பாட்டு? வாடா மாப்பிள்ள வாழைப்பழத்தோப்புல வாலிபால் விழா. தயவு செய்து இந்த பாட்டை போடுங்க. பாலு சார், ப்ரோக்ராம் கேட்டிங்களா? மேடம் கலக்கிட்டாங்க. மேடம் உங்க ஹலோ சூப்பர். நாளைக்கு பார்க்கலாம். என்ன பாலு கேட்டியா? வீட்டுக்கு போய் பேசலாம்.